என்ன? அப்புறம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உனக்கு, இவனுக்கு, அவனுக்கு நல்லா போதா? ஒழுங்கா வழிய விடு. ஷேடோ க்ளோனா? வாவ்! சும்மா கிண்டல் பண்ணே. இந்த ஓட்டக்குள்ள பாக்கும்போது உனக்கு தலை இருக்கிறது தெரியுது, தலைக்குள்ள மூளை இருக்காது தெரியலையே. இப்ப எல்லாரும் என்ன பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிருப்பீங்க. மனக்கணக்கு ஓடுமே. ஹிடன் லீஃப்ல இருந்து வந்த பசங்கன்னா கண்டிப்பா புத்திசாலியா தான் இருப்பீங்க. சரி, உண்மையை சொல்லணும், இந்த கத்துக்கொட்டி எப்படி கெத்த காமிச்சனா? இத வாங்கிக்க. உங்க கண்ணிலே வரல விட்டு ஆட்டிட்டல சென்பாய். பிஞ்சு வயசுல நெஞ்சு பூரா பில்டப். ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆவாதுன்னு உனக்கு சொல்லி தரலையாப்பா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. போது நிறுத்து. யாரையுமே தாக்க மாட்டேன்னா என்கிட்ட மாட்டிக்காத வீணா. இப்படித்தான் நான் கத்திய சுத்துவேன், நீ ஐயோ அம்மான்னு கத்துவேன். 2, 4, 6, 8 ஒருத்தரை எதிர்த்து 8 பேர்னா என் லக்கு எவ்வளவு டொக்கு வாங்கியிருக்கோம். அடிச்சு தம்சம் பண்ணுவோம். அதுதான் நம்ம பிளானே. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு டம்மி கிடையாது. அடிச்சா ஒவ்வொரு அடியும் அம்மியா விழு. ஏன்பா நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன ஒன்னு அட்டாக் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். அப்ப அந்த சீன் இல்லையா? எல்லாரும் கவனிங்க, தனித்தனியா வந்து ஒவ்வொருத்தரா இவனை தாக்குங்க. ஏப்பா உன் மைண்ட் வாய்ஸ் வெளியே கேக்குதுப்பா. தலைவரே திமிங்கலம் தானங்கோ. இப்பதான் சமயம் அமைஞ்சிருக்கு, அதுக்கேத்த மாதிரி தரமான லைன்ஸ் அமைஞ்சிருக்கு. எனக்காடா போடுறீங்க லாக்கு, இப்ப எல்லாரும் ஆக போறீங்க ஷாக்கு. இப்பதான் வரியா? அப்பா கிண்டல் பண்ணே. ஐயோ கத்திக்கிட்டு இருக்கானே. ராப் பண்ற பேர்ல என்னென்னவோ அவன் வாயில வந்ததெல்லாம் கத்திட்டு இருக்கான். பேசாத பொண்ணு, உன் வாயில வெப்பம் பண்ணு. அமைதியா இரு. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. ஏதோ ஒரே ஒரு முறை என்ன ஏமாத்துனதுக்கே உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா குட்டி பையா? என்ன குட்டி பையனா? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. முட்டா பசங்களா, லூசு பசங்களா? ஓ, இழுத்து விட்டோன்னு ராக்கெட் மாதிரி மேல போயிட்டான். சும்மா சொல்லக்கூடாது, அந்த பொண்ணுக்கு வெயிட் கைதான். நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். அட, எனக்கு தைரியம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாஸ்கே. இதுக்கு பதிலா நான் கொஞ்ச நாள்ல உனக்கு சுறா சூப்பு தரேன் சாஸ்கே. உன்னை பிடிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். நான் உங்களை கூட்டிட்டு போட்டுமா ஐயா? அப்படி நீ என்கிட்ட நிக்க பர்மிஷன் கேட்கணும், புரிஞ்சுதா? நீங்க எங்க அங்க ஓடுறீங்க? இந்த தடவை நீ தப்பிக்க முடியாது. சாப்பாட்டு நேரத்துல எந்திரிச்சிட்ட, சாப்பிடாம ஒரு நாள் இருக்க மாட்டேன். அதனால சூப்பரான சுக்கியாக்கி நான் சாப்பிடத்தான் போறேன். இதுக்கு மேல என்ன நெருங்கிறது உங்க விருப்பம். நெருங்குனா நீங்க தெரிச்சிருவீங்க. நாக்க கடிச்சுக்கிட்டேன். ஃபார்மேஷன் பி நாம ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. என்ன பசங்களா சீரியஸ் ஆயிட்டீங்களா? அப்படின்னா நானும் அதுக்கு ஈக்குவலா ரெடி ஆகணும் இல்லையா? எவ்வளவு நேரம் தான் நானும் வலிக்காத மாதிரி இருக்கிறது. இதுக்கு மேல இவனுங்க கிட்ட நான் போராட்டம்னா எனக்கு பாலு சங்குதான்.
இப்பவே என்ன பாரு, ஏன்னா இந்த போஸ் தாறு மாறு. சஹானாவா? ஏப்பா 3 பேரை சேர்ந்து ஒரு அப்பாவி அட்டாக் பண்றீங்களே, இது உங்களுக்கே அக்லியா இல்ல? என்ன அடக்கிற சக்தி உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சிட்டீங்கல்ல? உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. எயிட் டைல்ஸ் உள்ள வச்சிருக்கிற ஜின் சுருக்கி நீதானே? இல்ல, லார்ட் எயிட் டெயில்ஸ். புரியுதா? அதான் பண்ணிட்டியே, சொல்லு. நீ பொறுமையாரு, நீ இப்ப திரும்ப கூடாது. இளமை பருவத்துல மனசுல தோன்றதை மட்டும்தான் பண்ணணும். சாகுரா எப்படி இருக்கு? நான் அப்பவே சொன்னேன்ல, ஆராய்ச்சிங்கிற பேர்ல என்னெல்லாம் பண்றாருன்னு பாத்துக்கிட்டே இருக்கிற பிரச்சனையை மறந்துட்டு நம்ம குதூகலமா இருக்கிறதுக்கு நம்ம பக்கத்து டவுனுக்கு போய் ஆகணும். அப்படின்னா நம்மளோட முதல் வேலை நம்ம ஒரு டவுனை கண்டுபிடிக்கணும். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். நீதான் டீம் லீடர். நருட்டோ மாதிரி ஆளுங்களை கட்டுப்படுத்துறதுக்கு உனக்கு தனி திறமை தேவைப்படும். அது கஷ்டமான விஷயம் தான், இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். ஓ சாகுரா, யாருக்கும் தெரியாம நீ வெளியில போயிருக்க. துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கல. ஆமா, நீங்க எப்ப உள்ள வந்தீங்க? ஏன் பெருசு, அது என்னுடைய ஃப்ரூட்ஸ். யாருதா இருந்தா என்ன? இல்ல, மனுஷன் அளவுக்கு இந்த பழங்களால வளர முடியும். அந்த பழங்களை நீங்க சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அது கிட்ட தள்ளியே இருக்கணும். என்ன உளற? அந்த பழத்தெல்லாம் யாராச்சும் சாப்பிடுவாங்களா? சாப்பிட்டே முடிச்சிருவான் போல இருக்கு. கிட்ட கொஞ்சம் இருக்கு. இது செலவுக்கு பத்துமான்னு தெரியல, ஆனா சாக்குரா, அதை தயவு செஞ்சு வச்சுக்கோ, அவருக்கு கொடுக்காத. மெஷினோட நல்லதுக்காக நான் என்னோட ஷேரை கொடுக்கறேன், அவ்வளவுதான். ஆமாமா, சரியா சொன்ன. நமக்கு மிஷன் தான் ரொம்ப முக்கியம். நருட்டோவும் போக போறான். இங்க பாருங்க, என் சிஷ்யர்கள் மேல நம்பிக்கை இருக்கு. அவங்களால எதையும் தனியா சமாளிக்க முடியும். அப்புறம் ஏன் அந்த நருட்டோ கூட அனுப்புறீங்க? சொல்லுங்க, எனக்கு என்ன காரணம் சொல்லுங்க. இத பாருங்க, இது என்னோட கடைசி முடிவு. சரி வாங்க, நாம கிளம்பலாம். அத சொல்ல வேண்டியது நான். பாட்டைய கிளப்புவோம் வாங்க. இப்ப நம்ம எந்த பக்கம் போனோம்? All my friends are toxic, all ambitionless, so rude and all. ஆஹா, அந்த பெர்ஃப்யூம் வாசனை இங்க இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அந்த இட்டாச்சி பைய. அப்புறம் இட்டாச்சிக்கும் யாருக்கும் தொடர்பு இருக்கு? ஓ, கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம சாஸ்கே. பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டேன் நருட்டோ. நருட்டோ, நாங்க கிளம்புறோம், நீ பொறுமையா முடிச்சிட்டு வா. நீங்க போங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். தாமதிச்சதுக்கு மன்னிச்சிருங்க. இது கொஞ்சம் கூட பத்தாது. போன டவுன் மாதிரி தெரியுது, ஆனா இந்த டவுன்ல யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. இந்த டவுன்ல மக்கள் கண்டிப்பா இருக்காங்க. உங்களுக்கு பெர்ஃப்யூம் வாட வரவே இல்லையா? சரி, எல்லாரும் வந்தாச்சுல, வாங்க நாம கிளம்பலாம். பட்டைய கிளப்பலாம் வாங்க. வயசே உங்களுக்கு முட்டி தேஞ்சு போச்சா? ஏன் இவ்வளவு மெதுவா நடந்து வரீங்க? ஏன் உன்னுடைய மூஞ்செல்லாம் செவந்திருச்சு? ஏதாவது பிரச்சனையா? உனக்கு ஜுரம் அடிக்குதா என்ன? இரு பாத்துருவோம். கீபா, இந்த மாதிரி வித்தியாசமானவன் கூட நீ எப்படிதான் பழகிறனே எனக்கு புரியல. வா வா,
போக போக பழகிடும். அட என்ன இது உள்ள சில்லற மட்டும் தான் இருக்கு. என்ன ஏமாத்தாத, ஒழுங்கு மரியாதை வெளியில எடு. உங்ககிட்ட இருந்து எப்படி வெளியில இருக்குன்னு எனக்கு தெரியும். அது சுனோடி மடுமோட சாப்பாடு. இந்த கிராமத்தோட டம்ப்ளிங்ஸ் அடிச்சுக்கவே முடியாது தெரியுமா? கை கெட்டினத வாய் கெட்டாம பண்ணிட்டியே. அது சரி, என்ன பார்த்தன்னு சொல்றது? அற்புதமான நீர்வீழ்ச்சி, அதுக்கு நடுவுல ஒரு அழகான பொண்ணு. நிஜமாவா? நீ என்ன பண்ண? அவங்க கிட்ட பேச முயற்சி பண்ணேன், ஆனா மறைஞ்சு போயிட்டாங்க.